வெற்றிகளை மட்டுமே சந்தித்தவனின் இதயம் பூவைப் போல மென்மையானது. ஆனால் தோல்விகளை மட்டுமே சந்தித்தவனின் இதயம் இரும்பை விட வலிமையானது. தோல்விகளைக் கண்டு துவண்டு விடாதீர்கள். தோல்விகள் உங்களை வலிமையாக்கவே வருகிறது. உங்களுக்கு வரும் போராட்டங்களை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். ஒருபோதும் முயற்சியே செய்யாதவர்களை விட தோல்விகளோடு போராடுபவர்கள்தான் சிறந்தவர்கள் என்பதை உணருங்கள். நீங்கள் தூய்மையானவராகவும் வலிமையானவராகவும் இருந்தால் ஒருவராக நீங்கள் இந்த முழு உலகத்துக்கும் சமமானவர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வெற்றி அடைவதற்கு பொறுமையும் விடாமுயற்சியும் மிகவும் அவசியமானது. உங்களுடைய முன்னேற்றம் என்பது மெதுவானதாக இருக்கலாம், ஆனால் அது நிச்சயமானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எப்போதும் பொறாமையை விலக்கி வையுங்கள். அப்போதுதான் நீங்கள் இதுவரையிலும் செய்யாத மகத்தான காரியங்களையெல்லாம் செய்து முடிப்பீர்கள். தோல்விகளை பற்றி ஒருபோதும் கவலைப்படாதீர்கள். லட்சியத்தில் 1000 தடவை நீங்கள் வழுக்கி விழுந்தாலும், லட்சியத்திற்காக உழைப்பதில் பிழைகள் நேர்ந்தாலும் திரும்ப திரும்ப அந்த லட்சியத்தை பிடித்து கொண்டே முன்னேறி செல்லுங்கள். விரைவில் வெற்றியை கண்டடைவீர்கள். உங்கள் லட்சியத்தை அடைய 1000 முறை தோல்விகளை கண்டாலும் இன்னும் ஒரு முறை முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய முயற்சியை மட்டும் ஒருபோதும் கைவிடாதீர்கள். உங்கள் வாழ்க்கைக்கான அனைத்து வெற்றிகளும் அதில்தான் பொதிந்துள்ளது. துன்பம் நேரும் சமயத்தில் அதை கண்டு சிரிக்க பழகிக் கொள்ளுங்கள். அதுவே உங்கள் எல்லா துன்பங்களையும் எதிர்கொள்ளும் வலிமை மிகுந்த ஆயுதம். உனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும்போது எச்சரிக்கையாக இரு. அப்போது நீ சிறிய அவமானத்தை சந்திக்க நேர்ந்தால் கூட அது உனக்கு மரணத்தை விட அதிக வலியை கொடுத்துவிடும். நீ செய்கின்ற செயல்கள் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, உன் செயல்களில் எப்போதும் கவனமாக இரு. உண்மையில் எதுவும் அறியாமல் இருப்பது அறியாமை அல்ல. எதற்கெடுத்தாலும் கவலைப்பட்டு கொண்டு காலத்தையும் வாழ்வையும் வீணாக்குவதுதான் மிக பெரிய அறியாமை. உங்கள் உள்ளத்தில் நேர்மையும் தைரியமும் இருந்தால் நீங்கள் நடக்கும் பாதையும் நேரானதாகவே இருக்கும். எந்த ஒரு செயலை செய்யும் போதும் அச்சமில்லாமலும் துணிவுடனும் செய்யுங்கள். நீங்கள் வெற்றி அடைவது உறுதி. எப்போதும் தெளிவாக இருங்கள். என் நேரமும் உங்கள் மனம் குழப்பத்திலே இருந்தால் காலம் சொல்லும் எந்த ஒரு அறிவுரைகளும் உங்கள் காதுகளில் விழாது. உங்கள் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் உங்களின் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். அதுதான் நீங்கள் வெற்றிகரமாக வாழ்ந்தீர்கள் என்பதற்கான அடையாளம். மனிதனுக்கு கஷ்டங்கள் அவசியம்தான். ஏனென்றால் கஷ்டங்களை அனுபவிக்காதவனால் வெற்றியை அனுபவிக்கவே முடியாது. உங்கள் இலக்கில் நீங்கள் வெற்றியடைய அதை பற்றி மட்டுமே சிந்தித்து அதையே உங்கள் வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களை தோற்கடிக்க எந்த ஒரு சக்தியாலும் முடியாது. என்னால் முடியாது என்று நீங்கள் தவிர்க்கின்ற ஒன்றை யாரோ சிலர் எங்கோ ஒரு மூலையில் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் நீங்கள் உறுதியாக இருந்தால் ஒருபோதும் உங்களை தோல்விகள் அணுகாது. தோல்விகளைக் கண்டு எதையும் பாதியில் நிறுத்திவிடாதீர்கள். திரும்ப திரும்ப முயற்சி செய்வதுதான் வெற்றிக்கு வழியே தவிர பாதியில் விட்டுவிட்டு பயந்து ஓடுவது அல்ல. கடவுள் உங்களை நம்பி வெற்றியை பரிசளிப்பதற்கு முன் பெரிய பரிசை கையாளும் அளவுக்கு நீங்கள் அடக்கத்துடன் இருப்பதை நிரூபிக்க வேண்டும். உங்கள் தவறுகளிலிருந்தும் வாழ்க்கைக்கான பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். நம் தவறுகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடமே உயர்வான வாழ்க்கைக்கு நம்மை அழைத்து செல்லும். என்னிடம் எதுவுமே இல்லையே என்று புலம்பாதே. நீ போராட்ட களத்திற்கு செல்லும்போது கையில் ஆயுதம் கொண்டு செல்ல வேண்டும் என்று அவசியமில்லை. நீ உண்மையில் வீரன் என்றால் உனக்கான ஆயுதம் நீ செல்லும் போர்க்களத்திலேயே உன்னால் சம்பாதித்து கொள்ள முடியும். உனக்கு எதிரிகள் அதிகமாகிறார்களே என்று வருந்தாதே. எதிரிகளே இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்தவன் முழுமையாக வாழவில்லை என்று அர்த்தம். செயல்கள் அற்ற வெறும் வெற்று வார்த்தைகள் மதிப்பற்றவை என்பதை உணருங்கள். உங்கள் செயல்கள்தான் உங்களை உயர்த்தும். தோல்வி என்பது நீ அடுத்தடுத்து செய்ய வேண்டிய காரியத்தை கவனமாக செய் என்பதற்கான எச்சரிக்கைதான். நாம் தோல்விகளுக்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், நாம் காரியங்களை செய்வதற்கு பதிலாக அவற்றை பற்றி எப்போதும் பேசிக்கொண்டே மட்டும் இருக்கிறோம் என்பதுதான். கடப்பதற்கு தடைகளும் தீர்ப்பதற்கு பிரச்சனைகளும் இல்லை என்றால் வாழ்க்கையே சலிப்பாகிவிடும்.
கோழைத்தனம் என்பது அனைத்தையும் பாழாக்கும், வீரம்தான் அனைத்தையும் வெல்லும். கோழைகள்தான் வன்முறையில் ஈடுபடுவார்கள், வீரர்கள் எப்போதும் சமாதானத்தை தான் நாடுவார்கள். இந்த செயல்படுபவர்களுக்கு மட்டும்தான் வெற்றிகள் கிட்டும். கோழைகளின் பக்கம் வெற்றி தலை வைத்து கூட படுப்பதில்லை. கோபம் வரும்போதெல்லாம் அதை அடக்கி ஆள கற்றுக்கொள்ளுங்கள். கோபம் என்பது பிறரால் உங்களுக்குள் ஏற்படும் குணம்தானே தவிர அது உங்களின் பிறவி குணம் அல்ல. நம்மை புரிந்து கொள்ள யாருமே இல்லை என்ற நிலை உங்களுக்கு வரும்போது உங்களை சுற்றியுள்ள அனைவரையுமே நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டிருப்பீர்கள். மனதில் இருப்பதுதான் வார்த்தைகளாக வெளியே வரும். எல்லாவற்றையும் பேசிவிட்டு பிறகு தெரியாமல் பேசிவிட்டேன் என்று சொல்பவர்களை ஒருபோதும் நம்பாதீர்கள். யார் வேண்டுமானாலும் யாராலும் நிராகரிக்கப்படலாம். அது அவரவர் விருப்பம். அதற்காக வருந்தாதீர்கள். காலம் மாற்றத்திற்கு ஏற்ப இங்கு பல பேரின் கருத்துக்களும் மாற்றம் பெறுகிறது. எதிர்த்து நிற்பவர்களெல்லாம் எதிரிகள் இல்லை, உடன் இருப்பவர்களெல்லாம் உறவுகளும் இல்லை. காலமும் சில சூழ்நிலைகளும் உணர்த்திவிடும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று. மீண்டும் மீண்டும் தவறுகளாகவே தொடர்ந்து கொண்டிருந்தால் அது அவர்களின் தவறே இல்லை, அது அவர்களுடைய பழக்கம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒருவருடைய தவறை உங்களால் எளிதாக திருத்திவிட முடியும், ஆனால் அவர்களுடைய பழக்கத்தை உங்களால் மாற்றுவது அவ்வளவு சுலபமானது அல்ல. பயணத்தை அனுபவிக்க வேண்டுமென்றால் சுமைகளை குறைவாக எடுத்து செல்லுங்கள். வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டுமென்றால் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளுங்கள். பழகும் எல்லோர் மீதும் பரிதாபப்படுவது கூட ஒரு விதமான பலவீனம்தான். போலிகள் யாரென்று உனக்கு தெரியாமலேயே போய்விடும். இவ்வளவு அன்பு வைக்கும் அளவிற்கு நம்மிடம் என்ன இருக்கிறது என்று யோசிக்க வைத்த ஒருவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்திருந்தால் உண்மையாகவே நீங்கள் அதிர்ஷ்டசாலிதான். உலகிலுள்ள எல்லோருடைய கேள்விகளுக்கும் உங்களால் பதிலளித்து விட முடியும். ஆனால் உங்கள் மனசாட்சியின் கேள்விகளுக்கு நீங்கள் ஒரு நாள் கை கட்டித்தான் நின்றாக வேண்டும். அன்பால் கூட யாருக்கும் தொந்தரவில்லை கடந்து விடுங்கள். ஏனென்றால் இங்கு பல பேருக்கு அதிக அன்பு கூட தொந்தரவாகத்தான் இருக்கிறது. இந்த 2 விஷயங்கள் உன்னை வாழ்வில் அதிகம் முதிர்ச்சி கொண்டவனாக மாற்றும். ஒன்று நீ வாசித்த புத்தகங்கள், மற்றொன்று நீ சந்தித்த மனிதர்கள். ஒவ்வொரு சிறிய விஷயங்களையும் பெரிதாக்குவதை விட ஒவ்வொரு பெரிய விஷயங்களையும் சிறியதாக பார்க்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் நிச்சயமாக நாம் பல மனக்குழப்பங்களிலிருந்து எளிதாக விடுபட முடியும். நாம் செய்கின்ற அனைத்தும் நிச்சயம் ஒரு நாள் நமக்கே திரும்பும் என்பதை உணர்ந்தால் அடுத்தவரை காயப்படுத்தும் எண்ணம் யாருக்கும் தோன்றாது. அன்பும் ஒரு நாள் தோற்றுதான் போகிறது, உண்மை இல்லாதவர்களை நேசிப்பதால். வலி கொடுக்கும் உறவுகளை விட உனக்கு வலிமையை கொடுக்கும் உறவுகளை அதிகம் நேசி. வாழ்க்கையில் கஷ்டங்களால் காயப்பட்டவர்கள் மற்றவர்களை ஒருபோதும் கஷ்டப்படுத்துவதே இல்லை.